எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணால் ஜனநாயக மூவியோட ரிலீஸ் ஸ்டாப் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லையான்னு பார்ப்போமா? எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாலே மூவி ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதுதான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். ஒன்ஸ் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆகிடுச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பவருக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா இப்போ ஜனநாயக மூவியில் பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா இருக்குது, ஓட்டர்ஸை இந்த மூவி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்ற காரணங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஏன்னா விஜய் டிவிகேன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? ஸோ அவரும் எலெக்ஷனில் நிற்கிறதால இந்த மூவியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மாதிரி சான்சஸ் எல்லாம் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த படத்தை ஸ்டே பண்ணிடுவாங்க. இதே மாதிரி தான் 2019 பிஎம் மோடியோட பயோபிக்கையும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜனநாயக மூவி ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பீலில் இயரிங் 21 தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க நிலுவையில் இருக்குது. ஸோ இப்போ 21 அப்புறம் பார்த்தீங்கன்னா 21 முன்னாடி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜனநாயக மூவிக்கு கிளியரன்ஸ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்தாங்கன்னா இந்த மூவிக்கு ஸ்டே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாகவே இருக்குது ஆஸ் பர் த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். ஸோ மூவியோட ரிலீஸ் எலெக்ஷன் மட்டுமே நம்பி கிடையாது, ஹைகோர்ட்டோட தீர்ப்பையும் நம்பி தான் இருக்குது. ஸோ அது எப்படி வேணாலும் மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மோர் லீகல் கான்டெக்ட்ஸ், இல்லை மாதிரி லீகல் மித்ஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.